அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். இது ரூ. 59 போட்டு உணர்வுன்ற பட்டன் ஜாயினில் போனவுடனே ரூ. 59 உணர்வுன்னு காட்டும். ரூ. 119 உங்களுக்கு வெளிச்சம்னு காட்டும். ஆனால் நீங்கள் உணர்வில் ஜாயின் பண்ணுறதுக்கு இதோட 3வது முறைன்னு நினைக்கிறேன், இல்லைனா 4வது முறை இதை நான் செட் பண்ணுறேன். அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான முக்கியமான பரிகாரம் அதெல்லாம். ஆனால் இந்த முறை என்னன்னா கொஞ்சம் விஷயத்த மாற்றிக்கிறேன் நான். ஏன்னா ஒரு அதிசயமாக அகஸ்தியர் கூட ஒரு ஒரு கனவு ஒன்று வருது. அகஸ்தியர் அதில் கனெக்ட் ஆகுறாரு. அதுலேயே அகஸ்தியர்கிட்ட ஒரு பிரச்சனை ஒன்று இந்த வாரம் எனக்கு வந்து அதுக்கு நான் ரொம்ப கேட்குறேன். அவர் அந்த யாகண்டி வீர பிரம்மேந்திர சாமியை காட்டுறாரு. அவரை ரொம்ப வேண்டுறேன். வேண்டி நைட்டு 11 மணிக்கே கரெக்டாக எனக்கு அதுக்கு ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி ஒரு கண்ணில் தெரியுது. அவருக்கு இங்கேருந்து ஒன்றும் இல்லை, சன் பண்ண அவ்வளோதான். அதனால தான் உங்களை அன்னன்னைக்கு சன் பண்ணாவே போதும். ஆனால் பெயரை நீ கூப்பிட்டியானா பூமியில் அந்த பக்கம் இருக்கிற சித்தர் இங்கே வந்துடுவார். அதில் கனெக்ஷன் இருக்குதுன்றதுக்கு சாட்சி தான். எனக்கு அந்த பிரச்சனையை கேள்விப்பட்ட உடனே ஏதோ என் மைண்டுக்கு டக்குன்னு பிரபஞ்சம் எப்போவுமே அந்த கான்ஷியஸ் இருந்தாலும் அகஸ்தியரை ரொம்ப கேட்குறேன். கேட்ட உடனே எனக்கு அந்த இவரை வந்து ஆந்திராவில் இருக்கிற அந்த யாகண்டி பசவண்ணா கோயிலில் இருக்கிற அந்த வீர பிரம்மேந்திர சாமியை தான் கும்பிடணுன்ற மாதிரி அகஸ்தியரே காட்டுறாருன்னு எனக்கு வருது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துக்கு அகஸ்தியரை அவர் வர வச்சுக்கிறாரு. அந்த சித்தர் அங்கே வர வச்சு அகஸ்தியர் மூலமாக அந்த இடத்துல பெருமாளையும் நிறுவியிருக்கிறாரு, சிவனையும் நிறுவியிருக்கிறாரு அகஸ்தியர். அதனால தான் அதை கும்பிடுன்றார் அவர். என்ன கும்பிட்டு அவர் சொன்ன உடனே நான் கும்பிட்றேன். ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து காலஜானி வீர பிரம்மேந்திர சாமியை போற்றி, காலஜானி வீர பிரம்மேந்திர சாமியை போற்றின்னு சொல்லிக்கிட்டே வீட்டு வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு செய்துட்டுருக்கிறேன். நான் அது வந்து உட்காந்துக்கினெல்லாம் மந்திரம் பண்ணிக்கின்னு இது வச்சுன்னு சொல்லலை. மாடிக்கு போயிட்டு துணியை வாஷ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், என்னென்னோ பண்ணுறேன். ஆனால் பண்ணிக்கிட்டே என் வாயில் நான் என்ன பண்ணுறேன், யாகண்டி காலஜானி இது வீர பிரம்மேந்திர சாமியே போற்றி அப்படி சொல்கிறேன். நடுவில் யாகண்டி பசவனா போற்றி, நடுவில் யாகண்டி அகஸ்தியரை போற்றி, நடுவில் யாகண்டி உமாமகேஸ்வரியை போற்றி, நடுவில் யாகண்டி பெருமாளை போற்றி இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன். சொன்ன உடனே நைட்டு 11 மணிக்கு நான் எதிர்பார்த்த மாதிரியான ரொம்ப நாளாக நான் சிலதெல்லாம் கேட்பேன் பார்த்தியா, எதனா ஒன்று எனக்கு வந்து நான் ஒரு சாரீ வாங்கணும். அது வந்து அதுக்கு பார்டர் ஜரிகை இருக்கணும், அதில் ஒரு கலர் இருக்கணும், அதில் வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கணும். நம்ம நினச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு சிலதெல்லாம் யோசிப்போம். அது இந்த மாதிரி இருக்கிறதா இருக்கணும். ஒரு பொருளை நம்ம வாங்க போகிறோன்னா அந்த பொருள் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும், இந்த ஆப்ஷன்லாம் இருக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்ம யோசித்திருப்போம். இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிப்போம். அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி அந்த நைட்டு 11 அவரை கும்பிடும்போது அது வருது. நான் இன்னுமே பண்ணலையே, நான் சன் பண்ண அவ்வளோதான். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேலண்டரில் எப்படி போட்டிருப்பாங்க, ராகுகாலம், யமகண்டம், குளிகைன்னு போட்டிருப்பாங்க. டக்குன்னு போய் டெய்லி கேலண்டர் நம்ம கிழிக்கிறோமா இல்லையா, அதில் போயிட்டு கிருத்திகை அன்னைக்கு அமாவாசை பார்க்குறோமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேலண்டர் மாதிரியே என் தம்ப்நெயிலில் செட் பண்ணுறேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதில் இந்த வாரத்தில் வந்து டெய்லியே ரொம்ப பிரசித்தி பெற்ற இது இல்லை. போன வாரத்தில் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளுமே ஒன்று ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருந்தது. அதனால் அது போட்டேன். நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்தாலே புரிஞ்சுக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து இப்போது நான் சொல்லிகிட்டே போகிறேன். இந்த குழந்தை இந்த மாதிரி ரோஹிணின்னு இருக்கா, இப்படி குழந்தை படம் மாதிரி நீங்கள் பார்த்து கும்பிட்றீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு குழந்தையினுடைய தேவை பிறக்கணும்னு இப்போ என்னென்னா ஒரு குழந்தைய இல்லை நீங்கள் ஒரு பெரிய விஷயம் தொழிலோ பிஸ்னஸோ எதனா ஒன்றுன்னா அந்த இடத்துல பெரிய கண்ணனை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு ஞாபகம் வரத்துக்கு மட்டும்தான் பெல்லடி சத்தம் கேட்குது அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ இதில் மெயின் மேட்ரு, இந்த வீடியோனுடைய மெயின் மேட்ரு என்னென்னா, நான் தனியாக போடாமல் இதுலேயே ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டுறேன். அந்த 11 நாள் அகஸ்தியர் கலரிங் சாதனை விஷயத்தையும் நான் இதிலே போட்டுற போகிறேன். ஏன்னா இந்த போன முறை நான் சனிக்கிழமை வரைக்கும் போட்டிருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் போட்டிருந்தேன். ஆனால் இப்போது இதில் 2 நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள். மற்றதெல்லாம் நீங்கள் வாயில் மட்டும் இப்போ நான் எப்படி சன் பண்ணி எனக்கு நடந்தது அந்த மாதிரி சன்ட் மட்டும் பண்ணுறதுக்கு எதை சன் பண்ணலான்றதுக்கு போட்டிருக்கேன். அவ்வளோதான். தம்ப்நெயிலை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால் நான் வந்து இதை பார்த்துங்க, எல்லாமே இந்த நட்சத்திரப்படி தான் எல்லாமே போட்டிருக்கேன். இதுக்கிட்ட வரேன். இந்த விஜய் வந்து அதை நான் ஷார்ட்ஸில் போட்டேன். விஜய்க்கு வந்து ஒரு ஜோதிடர் நிறைய தாந்திரிக் விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒன் ஆஃப் த விஷயந்தான், அவர் பணிப்பெண்களை விட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கிறாங்கல்ல, அந்த தோழி இருக்காங்கல்ல, பிரசித்தி பெற்ற தோழி இருக்கிறாங்கல்ல, அந்த தோழியோடைய வீட்டுக்கு எதிர்க்க 8 நாள் அந்த கோலத்தை போட வச்சாராம். அது கோலமாக இல்லை விசில் சின்னத்தையே கோலமாக போட சொன்னாரன்னு தெரியல. ஆனால்
அவர் கையால் அவர் விசிலை கோலமாக போட்டுக்கிறாரு. ப்ராக்டிஸ் எடுத்துருக்காரு. அங்கேயே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விசில் சின்னத்தை கோலமாக போட்டுக்கிறாரு அவர் கையால். ஆனால் அந்த கோலமாக போட்டால் ஜெயிக்கலான்ற விஷயத்து மாதிரி நிறைய தாந்திரிக் விஷயங்களை சொல்லி அவருக்கு பர்பஸாக ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்காரு. அது அவர் ஏன் சொல்கிறாருன்றதெல்லாம் அப்போ கொஞ்சம் மெம்பர்ஷிப்பில் அந்த வெளிச்சத்தில் தான் சிலதெல்லாம் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் அந்த ஜோதிடரை சூஸ் பண்ணி இருக்கிறதுக்கு பிரபஞ்சம் பண்ணியிருக்கோம் அந்த விஷயத்தை. ஏன்னா அந்த ஜோதிடர் லைஃப்லேயும் பெயர் கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் அவருக்கு இருக்குது. ஆனால் எங்கன்னா மீடியாவில் சொன்னாங்களான்னா இல்லை, நானாகவே கண்டுபிடிச்சது அது. அந்த ஜோதிடரை ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் நான் ஃபாலோ பண்ணியிருந்தப்போ சில விஷயங்கள் வந்து அவர் வீடியோவில் சொல்லாமையே என்னால் கண்டுபிடிக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. நெருடலான விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயம் அவர்களுடைய வாழ்க்கை விஷயமும் சரி, விஜய் வாழ்க்கையினுடைய விஷயமும் சரி, நிறைய மேட்சிங்கும் இருக்குது அதில். அதனால் அந்த ஜோதிடர் சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நேற்று ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன் நான். அவர் தான் அந்த தாந்திரிக் விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதில் இந்த கோலம் விஷயம் ஒன்று. அந்த கோலம் விஷயத்துக்கு அப்புறமா வரேன். இப்போதைக்கு இந்த வீடியோ ஸ்டார்டிங்க்கு நான் போயிடுறேன். இது 59 கட்டுறவங்களுக்கு இன்னிலேருந்தே தெரியும். இன்றைக்கே அப்லோட் பண்ணுவேன். இது 3 நாள் கழிச்சு சனிக்கிழமை சாயந்தரமோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கோ எல்லாருமே பார்க்குற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஃபிக்ஸ் பண்ணி கண்ணில் பார்த்த உடனே புரிகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறேன் 59 ரூபாவுக்கு. சரிங்களா? இல்லைன்னா கூட 59 ரூபா நீங்கள் கொடுக்கலன்னா கூட அது நாளைக்குன்னா இன்றைக்கி காட்டிடும் உங்களுக்கு. 3 நாள் பொறுத்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. போன வாரம் மொத்தமே இருந்தது. அதுவும் இல்லாமல் ஆயில்யம் அன்றைக்கி சஷ்டி, வளபிறை சஷ்டி, அது இல்லாமல் ஆயில்யம். இந்த வாரத்தில் மோஸ்ட் ஸ்பெஷல் நாளாக நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை. அதாவது எப்போன்னா 22ஆம் தேதி இது பண்ணணும். ஏன்னா இந்த வாரம்னா வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதை நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ இதில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆனவங்க இதை பார்ப்பாங்க. அவங்களுக்கு சொல்கிறேன் நான், இது இந்த வெள்ளி இல்லை, அதுக்கு அடுத்த வெள்ளிக்கானது இது. அதாவது 22ஆம் தேதிக்கானது இது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இது வந்து அன்றைக்கி கிருத்திகையும், இந்த வர வெள்ளிக்கிழமையில் வந்து கிருத்திகையும் அன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால பித்ருக்களுக்கு வழிவிட சொல்லி முருகன்கிட்ட கேட்கணுன்னு அதை போட்டுட்டேன். ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். நான் இப்போ செட் பண்ணுறது 18ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும். அது இல்லாமல் இந்த அகஸ்தியர் கலரிங் சாதனைன்ற விஷயமும் அதில் நான் போடுறேன். அன்றைக்கி வந்து அந்த 22ஆம் தேதி வந்து வளபிறை சஷ்டி, ஆயில்ய நட்சத்திரம் ரெண்டும் ஒரே நாளில் சேர்ந்து வருது. ஆயில்யன்றது கிருபானந்த வாரியாருடைய குரு பூஜை நாளாக இருக்குது. அதே இல்லாமல் வேலை கிடைக்கிற விஷயத்துக்கு, தொழில் பிஸ்னஸ் விஷயத்துக்கு கிருபானந்த வாரியார் ரொம்ப முக்கியம். அதே வாழ்க்கையிலேயே நடந்த சில விஷயங்களை நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். அதோட அகஸ்தியர் பிறந்த நட்சத்திரம் பார்த்தாலும் உங்களுக்கு ஆயில்யன் வந்துடுது. அதனால் அன்றைக்கி நீங்கள் முருகர் இவங்களாமே சேர்த்து பண்ணலாம். அகஸ்தியர் 3 பேரையுமே 108 போற்றி சொன்னால் போதும். 108 முறை அகஸ்தியரையும் போற்றி சொல்லி, இவர் கிருபானந்த வாரியாரையும் போற்றி சொல்லி, முருகரையும் போற்றி சொல்கிறதுக்கு பதிலாக கந்தசஷ்டி கவசமோ வேல்மாரலோ சொல்லலாம். இல்லை அதுக்கும் மேலே நிவேதனம் வைக்க டைம் இருக்குதுன்னா பண்ணலாம். அதுக்கும் மேலே நேரமும் இருக்குது, காசும் இருக்குதுன்னா உணவு தானம் பண்ணலாம். ஃபோக்கஸு வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 22ஆம் தேதி வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் உங்களுக்கு நான் என்னென்னலாம் பூஜை முறை சொல்லியிருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த வாரத்துக்கு சொல்கிறது மட்டும்தான் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில பேர் ரொம்ப முருக பக்தியாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப கிருபானந்த வாரியார் பக்தியாக இருப்பாங்க. அப்போ நீங்களாவே க்ரியேட்டிவாக நான் சொல்கிறது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட பண்ணலாம், உங்கள் வேண்டுதல் வைக்கிறதுக்கு கூட ஆச்சுங்களா. இன்னொரு விஷயம் பாரேன், வாரம் முழுக்க நட்சத்திர பரிகாரம் தான். நான் இது ஒரு புதுமையான கேலண்டர் செட்டப் பண்ணுறேன். அடுத்து வர்ற வாரத்துக்காக கேலண்டரில் போனால் என்ன போட்டிருக்கோம், இன்று மேஷம், இது எல்லாமே என்ன இருக்கும், ரிஷபம், சந்தோஷம்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி நான் சில சமயம் ஒன்று தான் போட்டிருப்பேன்னா அந்த நாள் முழுக்கவே அதுதாங்குதுன்னு அர்த்தம். இப்படி போட்டாலே என்ன அர்த்தம்னா, காலையில் வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் ரோகிணி இருக்குது, இதுக்கு மாலை மேலே வந்து உங்களுக்கு மிருகசீரிஷம் இருக்குது. அதனால் இந்த வாரத்துக்கு நான் இவரை ராகவேந்திரரை போட்டுக்கிறேன் அப்படின்றது. இப்போ அந்த மாதிரி கான்செப்ட்லேயே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரோகிணி கண்ணன், அதுவும் குழந்தை கண்ணன், குழந்தை வேண்டுபவர்கள், இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய இன்டர்வியூ, தொழில் தொடங்குறது மாதிரினா பெரிய பசுவுக்கு பின்னாடி நிற்கிற கண்ணனை உங்கள் வீட்டில் படம் இருந்தால் வணங்குறது அப்படி பண்ணலாம். இல்லை மனசுலேயே நினச்சிக்கலாம்னு வச்சுங்க. திங்கக்கிழமை மத்தியானம் முதல்ல செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வரைக்கும் மிருகசீரிஷம் ராகவேந்திரர், செவ்வாய் மத்தியானம் முதல்ல புதன் மத்தியானம் வரை திருவாதிரை நட்சத்திரங்குது. பொதுவாக நான் இடைக்காடு சித்தரையும் சொல்லுவேன், ஆனால் இந்த முறை நான் சத்ய சாய்பாபாவை தான் இப்போ சொல்கிறேன். அந்த சத்ய சாய்பாபாவது உங்களுக்கு புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் இருக்குது. சரிங்களா. புதன் மத்தியானம் முதல்ல வியாழன் மத்தியானம் வரை. இப்போ இது மெயின் வியாழக்கிழமை, இது நம்மளுக்கு புதன்லேருந்து வியாழன் வரைக்கும் ரொம்ப மெயின். ஏன்னா கடகம்பட்டி ஐயா வந்துடுறாரு.
இது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ரொம்ப ஹைலைட்டு. இந்த 2 நாள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். அதாவது 20ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் மத்தியானத்தில் தொடங்கி வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இவர் கனகம்பட்டி பழனிசாமி ஐயா 6 பேருக்கு மேங்கோ ஜூஸ் கொடுக்குறது, உப்பு பரத்திட்டு அது மேலே அவர் பேர் எழுதுறது, ரொம்ப மெயின், ரொம்ப உங்களுக்கு டைம் இருக்குது, ரொம்ப அவரை நம்பிக்கை இருக்குதுன்றவங்க 369 முறை ஓம் பழனிசாமி போற்றின்னு எழுதுறது, அதெல்லாம் அந்த டைமிங் வச்சுக்கலாம். இந்த 20ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து 21ஆம் தேதி மத்தியானத்துக்குள்ளே அது எழுதுறதோ, இல்லை எனக்கு ஒரு டைம் வந்து வரும் 108 முறை தான் அவரை போற்றி சொல்ல முடியுதுன்றதோ, அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதோட, பச்சை கலரில் யாருனா வேஷ்டி கட்டுன்னு வராங்களா, பச்சையில் யாருனா தலப்பா கட்டுன்னு வராங்களா, ஒரு வயசானவர் கொம்பு ஊனின்னு வராரா, பட்டர்ஃப்ளை வந்துதா, அதுங்களெல்லாம் கவனிக்கணும். அப்போ தான் உங்கள் கூட கனெக்ட் ஆகிறாருன்னு அர்த்தம். அவர் செய்யவே செய்திருவார். ஒரு உறவையே எனக்கு ஏற்படுத்தினார்னா பார்த்துங்க. அவரை நான் தொடர்ந்து 2 வருஷம் வணங்கின இந்த காலத்தில் ஒரு புனர்பூசம்ன்றதுல ஒரு உறவையே எனக்கு ஏற்படுத்தினார்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அவ்வளோ சக்தி தூரம் எங்கேயோ இருக்கிறார். இங்கே பட்டர்ஃப்ளை ரூபமாக, தும்பி ரூபமாக, எல்லாம் விதவிதமாக எனக்கு காட்சி கொடுத்துக்கிறாரு. அதை எழுதும்போதே தான் அதில் நிறைய காட்சி கொடுக்குற விஷயம் நடக்குதுன்றத நிறைய பேர் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அதில் ரொம்ப ஃபோக்கஸ் இருக்கட்டும் உங்களுக்கு. புதன்லேருந்து, அதாவது 20ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதில் வளைப்பிறை சதுர்த்தி, பிள்ளையார்த்தம் இருக்குது. இந்த கேலண்டர்லேயே அதெல்லாம் போட்டிருக்கோம். மகா பெரியவா பக்தர் இருக்கிறவங்க நீங்கள் அவரை எப்படி வழிபடுறீங்களோ அந்த மாதிரி வழிபடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா 21ஆம் தேதி வியாழக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே பூசம் நட்சத்திரத்துக்கு நான் 7 பேருக்கு சொல்லுவேன். எப்போவுமே கொஞ்ச நாள் சொல்லியிருந்தேன் போன வருஷம்லாம். 7 பேருக்கு 7 நெல்லிக்காய் வச்சு கும்பிடுங்க. முருகர், இடும்பனு, இவர் வள்ளலார், திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபத்தை கட்டி அம்மணி அம்மா, அந்த மாதிரி ஒரு 7 பேர், ஐயா வைகுண்டர், இவங்கெல்லாம் பூசத்தோடு சம்மந்தப்பட்டவங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த விஜய் கூட கடகராசி பூசம் நட்சத்திரம்ன்றாங்க. இந்த பூசம் நட்சத்திரத்தில் வந்தவங்க எல்லாமே வந்து ஏன்னு சொல்லுங்கள். அது வந்து அந்த கடக ராசின்றது வந்து மனம் சம்மந்தப்பட்ட, சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு. அந்த பூசம்ன்றது எல்லாமே உனக்கு வள்ளலார் ஜீவசமாதி ஆனது, அந்த ஜீவசமாதி ஆனது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்க பிறக்கும் போதே ஏதோ ஒரு வகையில் சந்திரனோட சம்மந்தப்பட்டதில் தான் பிறந்தும் இருக்கணும். நிறைய சித்தர்களுக்கு நம்மளுக்கு வந்து அந்த இது மட்டும் தான் தெரியும். நம்மளுக்கு அந்த குரு பூஜை அவங்க போனது மட்டும்தான் இண்டிகேட் பண்ணும். அப்போ போனதுனாலே அது பிறக்கும் போதும் அது கூட லிங்க் ஆகி தான் இருக்கும் அது. அதனால் போனதுனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை பிறக்கும்போது அதாவது தெரிஞ்சுக்கணும். 2மே முக்கியம்தான் அந்த ஸ்டார் படி. அப்படி பார்க்கும்போது இந்த முறை வந்து ஐயா வைகுண்டம் மட்டும்தான் வச்சுக்கிறேன். அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே, வியாழக்கிழமை 21ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே ஐயா வைகுண்டம் மட்டும்தான் வச்சுக்கிறேன். ஐயா வைகுண்டனாவே நீங்கள் உங்கள் வேண்டுதலும் வைக்கலாம். மெயினாக தாந்திரிக் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தீய சக்தி விலகிறதுக்கு, எதிரிகளை ஜெயிக்குது, அப்புறம் வந்து இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது பாருங்கள். ஜாதி சமயம் ஏற்றத்தாழ்வு மட்டும் இல்லை, வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. உங்கள் வீட்லேயே கூட நடக்கலாம் அந்த விஷயம். உங்களை ஒரு கண்ணில் மற்றவங்கள ஒரு கண்ணில் பார்க்கலாம். இல்லை உங்கள் சமுதாயத்தில், உங்கள் தெருவில், உங்கள் ஊரில், சொந்தக்காரில் வேணுன்ட்டே உங்களை வந்து எப்பவுமே உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம், அவங்கள மெனிப்புலேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஒரு மந்திரம் பண்ணி, யந்திரம் பண்ணி அவங்கள சரி கட்டணும்னு நினச்சா கூட ஐயா வைகுண்டர் கும்பிடலாம் நீங்கள். ஐயா வைகுண்டருக்குள்ளே ஒரு வள்ளலாரம் இருக்கிறாரு, ஆனால் ஐயா வைகுண்டருக்குள்ளே ஒரு அகஸ்தியருங்கிறாரு. அகஸ்தியர்னாவே வந்து காளி ரூப கடவுளை உருவாக்கினது. உங்களுக்கு வந்து அசைவத்தையே படைச்சி, சிறு தெய்வங்களை படைச்சி, பில்லி சூனிய ஏவல் கட்டுப்போட்ட குல தெய்வங்களை நீக்குது. அந்த மாதிரி தாந்திரிக் கூட சம்மந்தப்பட்ட ஒரு அகஸ்தியர். அதனால் அப்படி சொன்னேன். இப்போ வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு முருகரும் கிருபானந்த வாரியாரையும் இவரையும் சேர்த்து எப்படி கும்பிடணும்னு சொல்லிட்டேன். அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த வெள்ளிக்கிழமை. உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே அகஸ்தியர் வெரி பவர்ஃபுல், முருகர், கிருபானந்த வாரியார் ஜாயின் ஆகுறாங்க வெள்ளிக்கிழமை வேறு. அதனால் வெள்ளின்னா வள்ளி, அதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் அந்த முருகர் கூட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது 22ஆம் தேதி. அது வரைக்கும் அதை சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கி ரொம்ப அவசரமாக உலகம் போகுது, நிறைய வேலை இருக்குது, எக்கச்சக்கமான விஷயங்களை செய்யணும். அதனால் சன் பண்ணாலே நடக்கும்ன்றதுக்கு எத்தனை முறை நான் உங்களுக்கு சொல்கிறது. அதனால் ஞாபகம் வச்சுங்க. சன் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சார்ட் போட்டு கொடுக்குறேன். டக்கு டக்கு டக்குன்னு எது பண்ணணும், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டியது எதுக்குன்னு சொல்கிறேன் நான். இந்த வாரத்தோட பிக்கஸ்ட் ஹைலைட்டுக்கு இப்போ நான் வரேன். நான் வந்து ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். அதுலேயே அந்த ஜோதிடர் விஜய்க்கு தாந்திரிக விஷயம் ஏன் நான் அதை சொன்னன்றதெல்லாம் அதிலே சொல்லிட்டேன். ஏன்னா கனவுல வேறு எனக்கு கலர் அடிக்கிற மாதிரி வருது. மறுநாள் இங்கே பாருங்கள், மறுநாள் இந்த இது வருது எனக்கு. மறுநாள் இந்த கலரிங், இது எல்டர்ஸ் கலர் பண்ணுறது தான். இப்படி ஒன்று விற்குதுன்னே எனக்கு தெரியாது. கலரிங் புக் ஃபார் அடல்ட்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் இது புக்கு வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க என் பையன். இதில் வந்து ஆனால் முன்னாடியே கனவுல வருது. அவன் வந்து எனக்கு சொல்லலை நான் இதை உனக்கு கொடுக்க போகிறேன்றதெல்லாம் இப்படி சொல்லவே இல்லை எப்போவுமே. திடீர்னு 4-5 பொருள் அமிச்சாங்க. அதில் இது ஒன் ஆஃப் த இது. ஆனால் முன்னாடி நாள் கனவுல வருது.
இதில் வந்து 24 கலர்ஸ் வச்சு இதெல்லாம் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு இது நம்மளுக்கு வந்து என் கனவுலேயும் வருது. விஜய் கோலம் போட்ட வீடியோ விஜய் கோலம் போட்டு தாந்திரிக் ரூபத்தில் ஜோதிடர் இது பண்ணி போட்டாருன்றத அந்த என் கனவுல வந்த மறுநாள் அது பார்க்குறேன். அப்போ எனக்கு புரிஞ்சு போகுது அகஸ்தியர் இது நம்மளுக்கு வந்து ஏன்னா அகஸ்தியரை கும்பிட்டு தான் என்னை அந்த யாகண்டியை வணங்கி ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போகுது. அதுக்கு பரிகாரமாக வீட்டிலேருந்து ஒரு 11 நாள் ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணுற விஷயம் மட்டும்தான் அந்த ₹119 வெளிச்சம் இதில் போட போகிறேன். அது அமாவாசையில் தொடங்க போகிறேன்னா இல்லை பௌர்ணமியில் தொடங்கலாமான்னு நான் அதை செஞ்சு காட்டுறது விஷயம் மட்டும்தான் வெளிச்சம்ன்ற அந்த இதில் இப்போ ₹119 கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன். இப்போயே அதில் எப்படிலாம் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. ஆனால் கட்டாயம் அது வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது, தாம்பத்திய விஷயம் இருக்கக்கூடாது, வீட்டில் பீரியட்ஸ் விஷயம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணணுன்றது மட்டும் சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் தான் இப்போ சொல்லியிருக்கிறேன் அந்த வெளிச்சம் இதில் மெம்பர்ஷிப்பில். கனவுல வந்ததுன்றது மட்டும் இல்லாமல் அந்த மதர்ஸ் டேக்கு மறுநாள் வந்து அவங்க அதே கலரை கனவுல வந்தது அனுப்புறது மட்டும் இல்லாமல் அந்த சித்தரும் இதில் கனெக்ட் ஆகிடுறாரு. அதனால்தான் அந்த 11 நாளைக்கு அகஸ்தீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிவிடுங்க. 11 நாள் அகஸ்திய சாதனைன்னு அதுக்கு தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். எப்படின்னா அதை சொல்லிக்கிட்டே இப்படி நீங்கள் வந்து கலர் புக்கு இந்த மாதிரி டிசைன் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்களாகவே வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அதாவது ஆணோ பெண்ணோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் கோலம் போடணுன்னு அவசியம் இல்லை. நான் போன வருஷம்லாம் சொல்லிக்கிறேன், ஒரு கோலம் எவ்வளோ வந்து வீட்டில் நான் போட்ட அந்த தாந்திரிக் கோலங்க எல்லாமே 3ஆவது நாள் ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் முடியும் போது ஒன்று நடக்கும் சொல்லிட்டு அப்புறம் ஒரு பெரிய இது நடந்தது பாருங்கள். அந்த ஒரு பையன் வந்து எனக்கு இந்த கோழிக்கால்லாம் வச்சான். கரெக்டாக நான் ஐயா வைகுண்ட கோலம் தான் போட்டிருந்தேன். அந்த சமயம் நான் அந்த ஊரில் போயிட்டு சின்ன வயசில் எனக்கு ஒரு வேண்டுதல் முடிஞ்சிட்டு வரேன். அப்போ பார்த்தா அந்த பையன் வந்து அந்த கோழிக்கால் வச்சுருக்கிறான். அன்றைக்கே வந்து ஒரு பௌர்ணமி அன்றைக்கே வந்து நான் போயிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவன் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு போகிறேன். அப்போ பார்த்தா எங்களுடைய பில்டிங்கில் வந்து ஒரு பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிறான்னா, அப்போ அந்த தாந்திரிக் விஷயம் அவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்குது. அந்த பையன் எனக்கு கோழிக்கால் வச்ச விஷயம் பயங்கரமாக இருந்திருக்குது. அப்போ அது வந்து எனக்காக அந்த பில்டிங்கில் அந்த பையன் போனான்னு அர்த்தம் கிடையாது. அந்த விஷயத்தை ஒரு பரிகாரமாக அந்த பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டுன்னு அர்த்தம். அந்த விஷயம் எனக்கு நான் என்ன சொன்னாலும் எனக்கு சம்மந்தமே இல்லைனாலும் அந்த விஷயம் நடக்கும். அதை ஒரு பரிகாரமாக எங்கள் பில்டிங்கில் நடந்த ஒரு விஷயத்த அதை வந்து எனக்கு ஒரு பரிகாரமாக கனெக்ட் பண்ணிடுது, அவ்வளோதான். ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா வீட்டில் இருக்கிற துளசி காஞ்சிடும், வீட்டில் இருக்கிற நாய் பூனைக்கு மீன் இதெல்லாம் வளர்த்தா அதுங்களுக்கு வந்து அது ஏற்றுக்குன்ற மாதிரி அது ஒரு பரிகாரமாக அது கனெக்ட் பண்ணுதுன்றதுக்கு அவ்வளோ சாட்சியாக நடந்த விஷயங்கள் உங்களுக்கு அதெல்லாம். அதனால்தான் அந்த எந்திரங்களுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லு. நான் ஏன் இதை வந்து மெயினாக இந்த விஷயத்தை வந்து அகஸ்தியர் சொல்கிறது வந்து இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன்னா, விஜய் மாதிரி ஒரு பெரிய ஆள் அவர் வந்து சிஎம் ஆகிற ஆளே அந்த தாந்திரிக் விஷயத்தை யூஸ் பண்ணும்போது அப்போ நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்றதையும் நீங்கள் அதை அப்படி ஒரு வச்சுக்கலாம். இதெல்லாம் போட்டால் நடந்துட போதான்றதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்காக அந்த விஷயம் சொல்கிறேன். எப்படி பண்ணுறதுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஏற்கனவே போட்டிருக்கிறேன் இதில் தம்ப்நெயில்ல. ஆனால் அது உங்களுக்கு சரியாக கிளியராக தெரியாமல் இருக்கலாம். அதனால் இப்போதைக்கு எப்போவுமே இதே கலர் இல்லை, வேறு கலர் அப்புறமா இந்த கலருக்கு இதை கூட யூஸ் பண்ணலான்னு கூட சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஓம் அகஸ்தியர் அதை கலர் அடிக்கும்போது ஓம் அகத்தீஸ்வராய நமக்குன்னு ஒரு 11 முறை சொல்லிவிடுங்க. உங்கள் வேண்டுதலையும் சொல்லுங்கள். உங்கள் வேண்டுதலை சொல்லினே கலர் அடிங்க. ஒரே கோலத்துக்கு 2 கலர் கூட அடிக்கலாம். ஒரே கோலத்துக்கு மாற்றி 2 கலர் கூட யூஸ் பண்ணலாம். எதுக்காக நான் பல கலர் யூஸ் பண்ணுறது வந்து வேறு எதுக்குன்னா, எல்லாமே நடக்கணும். உனக்கு உன் வாழ்க்கையில் 10-15 விஷயம் தான் மொத்தமே நடக்கணும்னா அப்போ நீங்கள் வானவில்லி எல்லா கலருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சில விஷயங்களுக்கு சில கலர்ஸ் தான் முக்கியன்ற விஷயத்தையும் அதில் நான் சேர்க்குறேன். ஆனால் டெய்லியே நீங்கள் வந்து 11 நாளைக்கு இதை செய்யணும். டெய்லியேவும் ஒரே கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு விதமான வேண்டுதல் மட்டும்தான் இப்போதைக்கு வேணும்னா ஒரே சொல்கிற கலர் மட்டும் யூஸ் பண்ணி ஒரே வேண்டுதலை வேண்டிக்கலாம். இல்லைன்னா 11 நாளுமே நீங்கள் வெவ்வேறு வேண்டுதல் கூட வேண்டலான்னு வச்சுக்கோங்களேன். டெய்லியே நீங்கள் அதை முடிச்சதுமே எடுத்துன்னு போயிட்டு வீட்டினுடைய ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் வச்சிடணும். அது பறந்து போகாத மாதிரி பத்திரமா ஏதாவது விளக்கு இருந்தால் பற்றிக்கு போகாத மாதிரி அதை வச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உதாரணமாக உங்களுக்கு எதிரிகளை வெல்லணும்னு வச்சுக்கோங்க. கூடவே உங்களுக்கு ஒரு லவ் இருக்குது, அந்த காதலும் நிறைவேறணும். அப்போ 2மே வேணும்னா அதுக்கு 2 கலர் யூஸ் பண்ணலாம். அப்போ நான் எதுன்னு போட்டுக்கிறேன் பாருங்கள் தம்ப்நெயில்ல. வெற்றி, எதிரிகள் வெல்ல, அதுக்கு சிவப்பு. செல்வம், பணம் 2த்துக்குமே சேர்த்து கூட நீங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணலாம். காதல், திருமணம் 2த்துக்குமே சேர்த்து நீங்கள் இளஞ்சிவப்பு யூஸ் பண்ணலாம், பிங்க்கு. உடல் நலம் ஹீலிங்க்கு நீங்கள் பச்சை யூஸ் பண்ணலாம்.
அமைதி, மன அழுத்தம் நீங்க. இப்போது முதல் இதுக்கு வெற்றி, எதிரிகள் வெல்ல 2த்துக்குமே சேர்த்து சிவப்பு போட்டிருக்குது. ஆனா நீங்க என்ன பண்ணலான்னா, செல்வத்துக்கு மஞ்சள்னு இருக்குதுன்னா, மஞ்சள் கலரையும் அடிச்சு, எதிரிகளை வெல்ல சிவப்பையும் அடிச்சுக்கலாம். எதிரிகளை வெல்லவும் எனக்கு வேணும், செல்வத்துக்கும் வேணும் அப்படின்னா, நீங்க அதையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2, 3 விஷயம் இருக்குதுன்னா கூட, நீங்க அத தொடர்ந்து 11 நாளும் அதையே பண்ணா தான் பெஸ்ட்டா இருக்கும். அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணு பண்ணாம, அந்த 11 நாளைக்கு ஒரே கான்செப்ட்ட உங்களுக்கு எது இப்ப ரொம்ப தேவையோ, அத 11 நாளைக்கு செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய பலன் தெரியுன்றத நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த மாரி நீங்க நோட்டு வாங்கலன்னா, ஒரு ஆணா இருக்கிறீங்க, நீங்க ஒரு நோட்டு வாங்கல அப்படின்னா கூட, நீங்க வரைஞ்சு கூட வரைஞ்சுக்குங்க. ஆனா இது ஆண்கள், பெண்கள்னாவே இந்த கோலம் பெண்கள் தான் அந்த கோலம்னாவே பெண்கள் சம்மந்தப்பட்டதுன்னு இருக்கும். அப்ப இந்த விஷயத்த விஜய் ஒரு ஆண். அது நல்லா பார்த்துங்க. அப்போ ஒரு ஆண் தன்னுடைய வெற்றிக்கும், ஒரு காதல் வெற்றியோ, இல்ல எதிரிகள் வெற்றியோ, இல்ல பங்குதாரரோ, பங்காளியோ, இல்ல குழந்தை பொறக்கணும்னு இருக்குதோ, இல்ல எந்த ஒரு விஷயமோ ஒரு ஆண் அந்த விஷயத்த எப்படி பயன்படுத்தணும்? விஜய் விசில் கோலம் போட்டுக்கிறாரு. அது ஞாபகம் வச்சுங்க. அந்த மாரி ஒரு ஆண் அத பயன்படுத்தணுன்றதுக்கு தான், இது எனக்கு கடவுளா அகசியரா பார்த்து இத இண்டிகேட் பண்ணியிருப்பாருன்னு தோணுது எனக்கு. இந்த விஷயத்த எப்படி கொண்டு வரலாம்? ஆண், பெண் 2 பேருமே எப்படி இல்லாட்டா நீங்க எப்படி போய் கோலம் போட மாட்டீங்க. ஆண்களுக்கு போயிட்டு நீங்க கோலம் போட மாட்டீங்க. அதனால இத யூஸ் பண்ணிட்டுங்க முதல்ல. இது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ப அத கோலமே நீங்க இந்த மாரி எதனா போட கத்துக்கிட்டு, ஒரு சின்ன குட்டியா ஒரு எந்திரம் எதனா போட முடியுமான்றது கூட அப்புறம் ஆண்களுக்கு ட்ரை பண்ணலான்னு வச்சுக்கோங்க. பெண்களுக்கே கூட நிறைய அது போட முடியாது இருக்கும். அது தனி கான்செப்ட். கோலமே நீங்க போடலைன்னா கூட இதையே யூஸ் பண்ணா இதுக்கு ஒரு பவர் இருக்குதுங்க. இத முதல்ல யூஸ் பண்ணிடுங்க நீங்க அது. ஈஸி லைஃப், தேங்க் யூ யூனிவர்ஸ், யூசி லைஃப்ன்னு 11 முறை நான் எழுதி வைக்க சொன்னேன் பாருங்க. அது எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் எனக்கு குடுத்தது பார்த்தீங்களா? நான் எழுதி 5வது நாள்ல நான் போய் பெங்களூர்ல போய் நிறைய விஷயம் நான் என்ஜாய் பண்ணேன். அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். அத நான் தேங்க் யூ யூனிவர்ஸ், ஈஸி லைஃப் போடும்போது நடந்த விஷயம் தான் அது. அத நான் அப்புறமா வீடியோல காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, வெற்றி, எதிரிகள் வெல்ல அப்படின்னா 2த்துக்குமே சேர்த்து சிவப்பு யூஸ் பண்ணலாம். செல்வம், பணம்க்கு மஞ்சள், காதல், திருமணத்துக்கு இளஞ்சிவப்பு யூஸ் பண்ணலாம். உடல் நலம் ஹீலிங்க்கு பச்சை யூஸ் பண்ணலாம். அமைதி, மன அழுத்தம் நீங்கிறதுக்குன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம். குழந்தை பாக்கியத்துக்கு ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம். கல்வி அறிவுக்கு வெள்ளை யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வெள்ளை அது இது பண்ண முடியாது. அது வெள்ளை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பெயிண்டிங்காக இருந்தால் தான் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒரு இதுவே வருது, ஃபெவிக்ரில்ல ஒயிட் கலரே வருது. அதுக்கு தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு அவுட்லைன் மாதிரி ஏதாவது லைட்டாக எதனா கொடுத்துட்டு உள்ளே ஒயிட் தர மாதிரி பண்ணலாம். இதுக்கு தொழிலுக்கு ப்ரௌன் கலரு. ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு மாதிரி பர்பிள்னா ஒரு வயலட் மாதிரி ஒரு பர்பிள் தான் ஆன்மீக வளர்ச்சிக்கு. குடும்ப ஒற்றுமைக்கு கோல்டு கலரு. முழு பரிபூர்ணம் எனக்கு எல்லாமே வேணும்னா டெய்லி அந்த 11 நாளுமே எல்லா கலரும் வானவில் 7 கலரையுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை நான் வாங்கி வச்சுக்கோங்க. என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ கொஞ்சம் நல்ல நாளாக பார்த்து நீங்களாவே யோசித்து கூட ஆரம்பிங்களேன். அப்படி ஆரம்பித்து இது அகஸ்தியர் சம்மந்தப்பட்டது. அகஸ்தியர்ன்றதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நல்லாயிருக்கும். இல்லைன்னா அமாவாசை. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் மெம்பர்ஷிப்பில் பணம் கட்டுறவங்க தான் இதை நீங்கள் சனிக்கிழமை ராத்திரி தான் பார்ப்பீங்க இதை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதிலேருந்து வச்சுக்கோங்க. நீங்கள் 22ஆம் தேதியிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அன்றைக்கி ஆயில்யமாகவும் இருக்குது. இது அகஸ்தியர் தான் கும்பிடுறோம். அகஸ்தியரை நோக்கி தான் பண்ணுறோம். ஏன்னா அகஸ்தியர் ஆறுடம் புக்குன்னே ஒன்று இருக்குது. அதில் அந்த நம்பரை கண்ணை முடிக்கணும் தொட்டோம்னா அதில் கரெக்டாக அந்த புக்கை திறந்து பார்த்தா அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ, ஏன்னா எந்த அளவுக்கு அகஸ்தியர் தாந்திரிக்கில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு பார்த்துங்க. நீங்கள் ஹார்ட் ஆப்ரேஷனில் ஸ்பெஷலிஸ்ட்டு, நியூமராலஜிஸ்ட்ன்ற மாதிரி அகஸ்தியருக்கு அந்த உனக்கு தாந்திரிக்கில் ஸ்பெஷலிஸ்ட். அதனால தான் அகஸ்தியர் ஆறுடம் புக்கில் நீ ஒரு நம்பரை தொடுன்னு சொன்னி அந்த நம்பரை நோட்டை பிரித்து பார்த்தா, புக்கை பிரித்து பார்த்தா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுற மாதிரி அது உள்ள பதில் வரும் உனக்கு. அப்போ அப்படிப்பட்ட புக்கே இருக்கும்போது, ஆறுடம் புக்கே இருக்கும்போது, அப்போ இந்த அகஸ்தியரே எனக்கு உணர்த்தி இந்த ஒரு மாதிரி எந்திரம், இது ஒரு வகையான எந்திரம் தானே. இதில் அந்த கலர் அடிக்கிறது மூலமாக இது 11 நாள் அகஸ்தியர் கலரிங் சாதனை. என் கூட ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காவது நீங்கள் இதை பண்ணுங்கள். நான் பண்ணேன் இல்லையா, அந்த தேங்க்யூ யூனிவர்ஸ், இந்த ஈஸி லைஃப்ன்றது பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தி தானே நான் பண்ணேன் உங்களுக்கு சொன்னதோட. அதனுடைய ரிசல்ட்டை பார்த்தேன் இல்லையா. அதனால் நீங்கள் இதை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நானும் பண்ண தான் போகிறேன். நான் கூட 22ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அன்றைக்கி முருகருங்கிறாரு, அகஸ்தியர்து ஆயில்யமும் இருக்குது. அதனால் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி 11 நாளைக்கு இப்போ இந்த விஷயத்துக்கு நீங்கள் தாம்பத்தியம் இருக்குதா, வீட்டில் பீரியட்ஸ் இருக்குதா, வீட்டில் உங்களுக்கு அசைவம் இருக்குதா, அதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் அந்த மெம்பர்ஷிப்பில் போட போகிறேன் பாருங்கள், அந்த பசுவண்ணா கோயில் இருக்கிற அகஸ்தியர் எல்லாமே செட் பண்ணி
ஒரு மணை வாங்கி அந்த மணை மேலே அகஸ்தியர் கோலம் போட்டு எல்லாம் பண்ணுறது பண்ண போகிறோம் பாருங்கள். அது அமாவாசை பௌர்ணமியில் தான் தொடங்கணும். அதுவும் முதல்ல 11 நாள் தான் வச்சுக்கிறேன். ஆனால் அதுக்கு ரொம்ப ஐதீகமாக தான் இருக்கணும். அதை மெம்பர்ஷிப்பில் தான் போட போகிறேன் நான். அது வந்து வெளிச்சம் என்ற ரூ. 119 மெம்பர்ஷிப்பில் தான் அதை போட போகிறேன். அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு இது ரொம்ப அற்புதமான, ஆண்களும் பயன்படுத்தணும். கோலம்னா பெண்கள் மட்டும்தான் ஒரு மித்து இருக்குது. அதனால் இது எல்டர் யூஸ் கலரிங் புக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் நான். இல்லைனா நீங்களே ஒரு தாமரைப்பூவோ ஏதோ ஒன்று இது மாதிரி ஒரு டிராயிங் போட்டுன்னு கூட பண்ணுங்கள். விஜய் அவர்களுடைய லெவலுக்கு இருக்கிறவங்க கூட இந்த நாலேஜை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இது பவர்ஃபுல் டூல் தானே. அப்போ ஆனால் ஒரு தர்மிக் இன்டென்ட்டோடு இருக்கணும் உங்களுக்கு. யாரையும் கெடுக்கணும் இதை வச்சு இந்த மாந்திரிகம் எந்திரிகம்லாம் இந்த மாதிரி கோலங்கள்லாம் போட்டு எம்ச்சம்பழம் வச்சு அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு பண்ணுற தாந்திரிக் மெத்தட் தான் தப்பு பண்ணக்கூடாது நம்ம. ஆனால் நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றத்துக்கு இந்த தாந்திரிக் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். நான் சொல்லாத பூஜை முறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் சில பேர் சத்ய சாய்பாபாவை ரொம்ப கும்பிட்றதா இருக்கும். அப்போ அந்த நாளை நான் மென்ஷன் பண்ணி இது ஒரு கேலண்டர் மாதிரி செட் பண்ணிக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதுக்கு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வாரம் முழுக்க 3 நாள் முன்னாடியே கேலண்டர் ஃபார்மில் இமேஜோடு ஈஸியாக புரிகிற மாதிரி அந்த 59 என்ற டயரில் அப்லோட் பண்ணுறேன். ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி உணர்வு செலக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே புதன்கிழமை இரவே ஜாயின் ஆனாலும் முழு வாரத்துக்கான பரிகாரம் உங்களுக்கு கிடச்சிடும். ஏற்கனவே போன வாரம் நான் போட்டது வர சனிக்கிழமை வரைக்கும் இருக்குது. சனிக்கிழமை அது எல்லோரும் பார்க்குற மாதிரி ஓப்பன் கூட ஆயிடுச்சு. அது அந்த மாதிரி இப்போ லாஸ்ட் சனிக்கிழமை ஓப்பன் ஆகிடுச்சு. அது வர சனிக்கிழமை வரைக்கும் எல்லாருமே பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய உங்களுக்கு வந்து உணர்வில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு லாபம் தான். 2த்துலேயுமே ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு லாபம் தான். மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு லாபம் தான். அதனால் தயவு செஞ்சு இந்த 3வது முறையாக நான் போடுற இந்த உணர்வுக்கான வீடியோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் விஷயம்லாம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.